கடவுள் கிருஷ்ணர்னு சொன்னாலே பொதுவா எல்லாருக்கும் ஞாபகம் வர இன்னொரு நபர் தான் ராதா. 5000 வருடங்கள் கடந்தும் நம்மால் கிருஷ்ணரையும் ராதாவையும் பிரிச்சு பார்க்க முடியல. பட் உண்மையில் கிருஷ்ணர் ராதாவை திருமணம் பண்ணிக்கலன்னு நான் சொன்னா உங்களால நம்ப முடியுமா? என்ன நடந்துச்சுன்னா, அயன் என்கிற ஒரு தீவிர விஷ்ணு பகவானுடைய பக்தர் இருந்திருக்காரு. அயன் அந்த காலத்துல கடவுள் விஷ்ணுவை நினைத்து கடும் தவத்துல ஈடுபட்டு இருக்காரு. அயனுடைய பக்தியை பார்த்து மனம் குளிர்ந்த கடவுள் விஷ்ணு பகவான் அயன் முன்னாடி தோன்றி, உனக்கு என்ன வரம் வேண்டுமோ அதை என்னிடம் கேள் அப்படின்னு விஷ்ணு சொல்லியிருக்காரு. அதற்கு அயன், எனக்கு அடுத்த ஒரு ஜென்மத்துல லட்சுமி தேவியே எனக்கு மனைவியாக அமைய வேண்டும் என்று கடவுள் விஷ்ணு பகவானிடம் வரத்தை கேட்டிருக்காரு. விஷ்ணுவும் சரி, உனக்கு அந்த வரத்தை நான் அளிக்கிறேன் என்று வாக்குறுதியும் கொடுத்திருக்காரு. பிறகு யுகங்கள் கடந்து விஷ்ணு பகவான் கிருஷ்ணர் அவதாரம் எடுக்கும் போது லட்சுமி தேவியும் ருக்குமணி மற்றும் ராதான்ற 2 அவதாரம் எடுத்திருக்காங்க. கிருஷ்ணர் சிறு வயதுல இருந்தே ராதாவிடம் நன்கு நெருக்கமாக பழகிட்டு வந்திருக்காரு. என்னதான் ராதாவும் கிருஷ்ணரும் காதலிச்சாலும் கிருஷ்ணர் மகாபாரத போரில் சில காரணங்களால் லட்சுமி தேவியுடைய அவதாரமான ருக்குமணியை திருமணம் பண்ணிக்கிறாரு. அதே சமயம் கடவுள் விஷ்ணு பகவான் அயன்ற பக்தனுக்கு கொடுத்த வரத்தை பூர்த்தி செய்யற விதமா ராதா அயன்றவரை திருமணம் பண்ணிக்கிறாங்க. இந்த வீடியோ பாக்குற உங்களுக்கு கிருஷ்ணரை ரொம்ப பிடிக்கும்னா கிருஷ்ணா அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் இது மாதிரி இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்களை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண முடியும்.